ஹலோ ஜேஎஃப்எம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட டயட் பிளானை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த பிகினிங் வந்து டயட் பிளான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன் இல்லையா, பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஃபஸ்ட்டாக நான் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணேன். 80,000 ரூபீஸ் ஒர்த்தான டயட் பிளானு. ஸோ அது ஏன் 80,000 ஒர்த்தான டயட் பிளான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லிட்டு வரேன், கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய டயட் பிளானும் என்னோடய ஒர்க் பிளானும் நான் ஃபஸ்ட்டு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பண்ணேன் இல்லையா, அப்போது நான் ஃபாலோ பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்து அப்படியே யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன ஃபாலோ பண்ணேனோ, நான் எப்படி பாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணேனோ அதை பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதுவும் நான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன் இல்லையா, அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன், ஸோ இந்த 80,000 டயட் பிளான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் யாரும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் ப்ளாக்ஸ், ஃபுட் ப்ளாக்ஸ், ப்ளஸ் வந்து ஒர்க் அவுட் ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்டில் நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்த் டயட் பிளான்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் என்னோட மேரேஜுக்கு தான் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீ பண்ணலையாடா ஜிதேந்திரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதுக்கு முன்னாடி நான் பண்ணேங்க. ஆனால் ஸோ பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு டயட்லாம் நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரெகுலராக வீட்டில் எடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டு ஒர்க் அவுட் வந்து காலேஜ் டேஸில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பிஃபோர் மேரேஜ் தான் ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேரும் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த மேரேஜ் டயத்தில் தான் ஜிம்முக்கே வருவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு பர்சனல் ட்ரெயினரை வந்து ஹையர் பண்ணது. ஃபஸ்ட்டு ஒரு பர்சனல் ட்ரெயினரை பிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணிவிட்டு பே பண்ணது. ஓகேவா? ஸோ எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து 5,000, 4 months வந்து நான் பே பண்ணேன். ஸோ 20,000. மீதி இருக்க எல்லா அமௌண்ட்டுமே ஸோ சப்ளிமெண்ட்ஸ்க்காக மட்டுமே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேங்க. அந்த 4 monthsமே அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் காஸ்ட்டு தான் இந்த 60,000. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 80,000. அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 above வந்திருக்கும். ஸோ இது நான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ மேரேஜுக்காக. அதுலேருந்து இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் பண்ணேன். ஸோ வந்து 20,000 வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரெயினருக்கு கொடுத்தேன். மீதி உள்ள 60,000 இருக்கையா, அதில் தான் என்னோடய சப்ளிமெண்ட்ஸோட காஸ்ட்டே வந்துச்சு அந்த 4 monthsக்கு. ஸோ நான் சாப்பாடை வந்து இன்க்ளூட் பண்ணலை. லைக் நான் ப்ரோட்டீன் பவுட்ரு, அப்புறமேட்டு வந்து BCAA, ப்ரீ ஒர்க் அவுட்டு, ஃபேட் பண்ணது, இதை தான் நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு இங்கே தான் சொல்ல வரேன். ஸோ இதில் நான் என்னென்ன ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ஸை பார்த்தலாம், என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து மேண்டரி வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தேன். ஸோ அது வந்து பேர்லாம் நான் சொல்லலை, நான் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்தேன்னு சொல்லிடுறேன். ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தேன். அப்புறமேட்டு ரொம்ப குண்டாக இருந்தேன். என்னோடய கோல் அப்போ என்னவாக இருந்துச்சுன்னா, லீன் ஆகணும். அது மட்டும் தான் கோலாக இருந்துச்சு. மசில் பில்ட் பண்ணணும், இல்லை ஃபேட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய கோல் கிடையாது. லீன் ஆகணும், டோட்டலாகவே லீன் ஆகணும், அதுதான் என்னோடய கோலாக இருந்துச்சு. அதனால் ஃபேட் பர்னர் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BCAA எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க சொன்னாங்க. அதனால வந்து நான் வந்து லிவர் வந்து அடி ஆகாமல் இருக்கேன். அதுக்கு ஒரு டேப்லெட் இருக்குது, அதுவும் எடுத்தேங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த 4 months என்னோடய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போது நான் வந்து கன்சியூம் பண்ண சப்ளிமெண்ட்ஸ். ஸோ வெரி மேண்டரி சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து கன்சியூம் பண்ணேன். இதுக்கும் மேலே நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கலாம், இதை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க இருக்கலாம். பட் என்னோடய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நான் என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தனோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ஸ் பார்ட்ஸ் ஓகேவா. ரெண்டாவது வந்து ஸோ என்னோடய டயட் வந்து என்னோடய பிடி எடுத்தார் இல்லையா, அவர் எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் வந்து அப்போது கரெக்டாக மெஷர்லாம் பண்ணலாங்க. இவ்வளோ வெயிட்டு தான் இருந்துச்சு, இவ்வளோ வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓவரால் கோல் வந்து லீன் ஆகணும், அது மட்டும் தான் என்னோடய மோட்டோவாக இருந்துச்சு தவிர ஸோ ப்ராப்பராக எவ்வளோ வெயிட் இருந்தேன், எவ்வளோ வந்து கேஜஸ் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட்டே இல்லை. ஜென்ரலாக வந்து டயட் வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து பாடியை வந்து மீன்ஸ் கம்மி பண்ண போகிறேன்,
டோட்டலாக கம்மி பண்ணணும் உன்னோட கோல் இல்லையா, அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன டயட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஒரு வேளைக்கு வந்து 3 சப்பாத்தி எடுத்துக்க சொன்னார். ஸோ ஒரு வேளைக்கு 3 சப்பாத்தினா காலையில், மத்தியானம், ஈவினிங். ஸோ டோட்டலாக வந்து 3 சப்பாத்தி. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸோ தொட்டுக்க நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், ஆயில் இல்லாமல் கொஞ்சம் தொட்டுக்க எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் அவர் என்ன சொன்னார்னா, எப்படியும் நான் சிக்கன் எனக்கு அப்படிலாம் பிரிச்சுருந்தான் எடுக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால ஒரு வேலைக்கு வந்து மீன்ஸ் நீ வந்து ஜிம்முக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 ஸ்கூப் ப்ரோட்டீன் எடுத்துக்கோ, ஜிம்முக்கு ஒர்க் அவுட் முடித்த பிறகு ஒரு 2 ஸ்கூப் ப்ரோட்டீன் எடுத்துக்கோன்னு சொன்னார். அது எல்லாமே எடுத்தேன். ப்ளஸ் வந்து நைட்டு ஒரு 10 எக்ஸ் சாப்பிட்டேன். அப்புறமேட்டு என்ன சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 10 எக்ஸ், அப்பப்போ சிக்கன் கிடச்சிச்சின்னா சிக்கனை வந்து வேக வச்சு மட்டும் சாப்பிட்டேங்க. ஸோ இந்த டயட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். மறக்காமல் அந்த நைட்டில் வந்து பப்பாளி இல்லைனா அன்னாச்சி வந்து எடுத்துக்குவேன். ஸோ ஒரு பாடிக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஹீட் இல்லையா, அதனால் வந்து பாடியை வந்து நம்ம ஃபேட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ இதை வந்து 4 மந்த்ஸுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் பாடியில் எந்த வித சேஞ்சஸும் தெரியலை. 1 மந்த்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக நானே ஃபீல் பண்ணேன், என்னோடய பாடி அப்படியே வந்து சிங்க் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் மேலே தரேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த வீடியோலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டயட் பார்ட் முடிஞ்சிச்சு. நான் வந்து திருப்பியும் சொல்லிடுறேன், இது நான் ஃபாலோ பண்ணது, எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. நீங்கள் பார்க்குற யாருமே அப்படியே ஃபாலோ பண்ணிடாதீங்க. உங்களோட பர்சனல் ட்ரெயினர் இல்லைனா டயட்டிஷியன்ட்ட டாக்டர்கிட்ட கேட்டு மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்றதும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டயட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது வந்து பர்சனல் ட்ரெயினர் எடுத்தேன். 3வது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்சனல் ட்ரெயினர் எடுத்தோம். 2வது வந்து டயட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது வந்து ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். 3வது வந்து ஒர்க் அவுட். ஸோ நான் என்ன ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸோ எக்ஸாக்டாக என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் இல்லைனா ½ அன் ஹவர் வந்து கார்டியோங்க. ஸோ 1 ஹவர் கார்டியோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ½ அன் ஹவர் சைக்கிளிங் ப்ளஸ் ½ அன் ஹவர் வந்து த்ரெட்மில். 10 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வாக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஜாக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ரன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் திருப்பி ஜாக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வாக் பண்ணிவிட்டு ஸோ வந்து த்ரெட்மில்லை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் சைக்கிளிங் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு கார்டியோ. என்னோடய கோல் வந்து பாடியை வந்து கம்மி பண்ணணுன்றனால ஃபஸ்ட்டு கார்டியோ பண்ணிவிட்டு வெயிட் ட்ரைனிங் போவேன். ஸோ வெயிட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆஸ் யூசுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி வெயிட் ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் இருக்குங்க. ஸோ இப்படி பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து அச்சீவ் பண்ணேன். என்னோடய மேரேஜ் ரொம்பவே லீனான. ஸோ அதோட கிளிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நான் போடுறேன், பாருங்கள் இந்த வீடியோவில். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பிகினராக இருந்தீங்கன்னா மேபி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரியணும், இல்லை ஒரு கோர்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஜேஃபம் நியூஸ். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.